மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்று ஆணி 18 ஜூலை 2 இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மனை, வீடு, வண்டி, வாகனம் என்ற சொத்து சம்பந்தமான யோகம் தரக்கூடிய நாளாக அமைகின்றது. முதல்ல உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, 4ஆம் இடத்த மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மாத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் மாத்ரு காரகனாகவே வருவார். அவர் 10ஆம் இடத்தில் இருக்கார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த சந்திரன் சுய நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இன்று காலை 9:30 மணி அளவு வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்கும். அதன் பிறகு நாள் முழுக்க சிரவண நட்சத்திரம் தான். அப்போ 4ஆம் அதிபதி சுய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். குரு, புதன், சுக்கிரன் சொல்லக்கூடிய சுபர்களோடு பார்வை பரிவர்த்தனை நடக்கின்றது. அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் ஒரு மனை வாங்க போகணுமா, மற்ற வேலைகள் எது இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு முதல் வேலையாக அந்த மனை வாங்க, மனையை பார்க்குறதுக்கு போகலாம். வீடு பார்க்க போகணுமா, பார்க்க போகலாம். வீடு வாங்கிறதுக்கான முயற்சி அந்த ஆரம்பம் செய்யணுமா, செய்யலாம். பழைய வீடை புதுப்பிக்கணுமா, அதையும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். காலியாக இருக்கக்கூடிய மனையில் பயன்படுத்தும்படியாக ஏதாவது மரக்கன்றுகளை நடுறது, அல்லது அதை தரை வாடகைக்கு விடுறது, அல்லது அதில் ஒரு பில்டிங் கட்டிட்டு அதை வாடகைக்கு விடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யணுமா, செய்யலாம். வீடு கட்டக்கூடிய அந்த பணி நடந்து கொண்டு இருக்குது, அது கொஞ்சம் தொய்வாக இருக்கா, இன்றைய நாள் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வீடு கட்டக்கூடிய இடத்துல நீங்கள் போய் இருங்க நாள் முழுக்க. அப்பயே வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஒருவருக்கு ஒரு பலன் இருக்கிறது, ஒரு கிரகம் ஒரு பலனை தருதுன்னு சொன்னால் அவர் இருக்கும்போது அந்த வேலை ரொம்ப சிறப்பாக நடக்கும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு இந்த மண்மனை யோகம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய இடத்துல போய் நீங்கள் இருக்கிறீங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க, வேடிக்கை பார்க்குறீங்கன்னா கூட அந்த வேலை நல்லபடியாக நடக்கும். நல்ல ஐடியாஸ்லாம் வரும் அந்த இடத்துல. அப்படியாக இந்த நாள் மனை யோகம், சொத்து சேரக்கூடிய யோகம் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி என்பவர்களே, இந்த நாளில் பயணங்களை திட்டமிடலாம். ராசியில் செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் அவர் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. 7, 12 2 வீட்டுக்கு அதிபதி. 12 அப்போ ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு போயிடணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் ராசியில் இருக்கார். சந்திரன் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அந்த சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நீர்க்கும். அந்த சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசி, 4 தத்துவ ராசிகள் இருக்கிறது. அதில் ஜல ராசி, அதில் தான் ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கார். கடல் கடந்து வேறொரு இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கிறதா, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அது எதற்காக போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சுக்கிரனோடு புதன் கூடி இருக்கார். கல்விக்காக படிக்கிறதுக்காக போகணுமா, தாராளமாக போகலாம். ராசியாதிபதி சுக்கிரனோடு குரு சேர்ந்து இருக்கார். அப்போ திருமணம் பண்ணிட்டு போகணுமா, தாராளமாக போகலாம். வேலை மாற்றம் பண்ணிட்டு போகணுமா, போகலாம். அப்படியாக இந்த நாள் பயணங்கள், இடமாற்றம் போன்ற விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. மிதுன ராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. இந்த நாள் சந்திராஷ்டம தினன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலனையுமே தராதா, அல்லது பிரச்சனைகள் வருமா, வர்றதுன்னா எந்த மாதிரி பிரச்சனை வரும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ 8ல் சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் சுயச்சாரத்தில் இருக்கார். அவர் 2ஆம் இடத்திற்கு அதிபதி. 2ஆம் இடத்துல என்னெல்லாம் இருக்குது, தனம், ஃபஸ்ட்டு பணம் இருக்குது. அப்புறம் நம்முடைய பேச்சு, வாக்குஸ்தானம்னு அதை சொல்லுவோம். நம்முடைய குடும்பம்னு சொல்லி அடுத்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குடும்ப நபர்களை அனுசரித்து போகணும். இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போகிறோம். 2ஆம் அதிபதி தான் 8ஆம் இடத்திற்கு போகிறார். வேறு எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இன்றைய நாளில் படிப்பில் எந்த பிரச்சனையும் வராது, வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. புதுசாக இது உங்களுக்கு தெரியாமல் வேறு எந்த ஒரு இடர்பாடுகளும் நேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிந்தித்து பேசணும், அதுபோல் யோசித்து எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி செய்யணும். அப்புறம் குடும்ப நபர்கள் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து பொறுமையாக போகணும். இதை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடகராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது. ராசியாதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த ராசியாதிபதி 7ல் இருக்கார் இல்லையா, அவரை குரு பார்க்குறார். அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம்னு சொல்லி சனியை சொல்லுவோம். ஏன்னா மகரத்தில் சந்திரன் இருக்கார், மகரத்துக்கு அதிபதி சனி, அவர் மீனத்தில் இருக்கார். அவரையும் குரு பார்க்குறார்.
அதனால் இந்த சந்திரன் வந்து சுயச்சாரத்தையே பெற்றிருக்கார். அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் குதூகலமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நம்பிக்கையோடு காணப்படுவீங்க, தைரியத்தோடு காணப்படுவீங்க. இன்றைய நாளில் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பீங்க, வேலை பார்க்குறவங்க வேலையில் நல்ல பேர் வாங்குவீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சிறப்பான நிர்வாகத்தை வெளிப்படுத்துவீங்க. ரொம்ப சிறப்பாக யோசித்து எல்லா விஷயத்தையும் நன்றாக கணித்து யூகித்து இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ற முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எல்லா விதத்திலும் நற்பலன் தரக்கூடிய நாள் இந்த நாளை கடகராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 6ல் இருக்கார், சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். அதனால் இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சில பேருக்கு ஏதாவது உடல் அசௌகரியங்கள், உடல் உபாதைகள் இருக்கும். அது எதனால், அது எப்படி சரி பண்ணுறது, அதற்கான வைத்தியம் என்ன என்பதையெல்லாம் இந்த நாளில் சிந்தித்து செயல்படுத்தலாம். சில பேருக்கு வந்து இந்த நாளில் தேவையில்லாத பழிபாவங்கள், கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இப்போது அஷ்டம சனி காலம், ராசியில் கேது இருக்கார். அப்போது இதில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய நபர்கள், அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி என்பதாக சிந்திக்கலாம். அதாவது இந்த நாள் என்ன பண்ணலான்னா, பிரச்சனை தீர்வதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, லாபாதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ராசியாதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு லாப ஆதாய பலனை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். அந்த லாப ஆதாயம் எதனால், யாருனால, எப்படி கிடைக்கும் அதையும் கூட சொல்லலாம். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போது பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம். பிள்ளைகள் வந்து நன்றாக படிக்கிறாங்க, ஒழுக்கமாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு வது வரன் கிடச்சிருச்சு, அப்படி பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். பிறகு இந்த 11ஆம் இடத்துல ராசியாதிபதி போய் இருக்கார். அப்போ நண்பர்களோ அல்லது மூத்த சகோதரர்களோ இவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இவங்க சொல்கிறத நீங்கள் தாராளமாக இன்றைய நாளில் ஏற்றுக்கொள்ளலாம், அப்படியே கேட்கலாம், அல்லது அட்லீஸ்ட் வந்து கன்சிடராவது பண்ணலாம். இப்போ பிள்ளைகள், உங்களுடைய மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் இவர்களால் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. துளாராசி அன்பர்களே, இந்த காலமே உங்களுக்கு வந்து யோகமான ஒரு காலம்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 10ல் குரு இருக்காருன்னு சொன்னால், குரு தனித்து இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் அந்த குரு புதன் மற்றும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். ஒருத்தரோடு சேர்ந்தாலே பரவாயில்ல, 2 பேரோடு சேர்ந்து இருக்கார். இவங்கெல்லாம் நட்பாக சேர்ந்து ஒன்றா இருப்பாங்களா, பலன் தருவாங்களா அப்படின்றதெல்லாம் வேறு. தனித்து குரு இருந்தாலும் கஷ்டம் தருவார். அப்போது வேற ஒரு கிரகம் வந்துடுது. ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு யோக பாக்யாதிபதிகளாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 10ல் இருக்கிறது. அது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரன் 4ல் இருக்கிறது, இவங்க பார்த்துக்கிறது. அந்த சந்திரன் சுயச்சாரத்தில் இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சுகவாசியாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, நல்ல பலன்களை அடைவீங்க. நீங்கள் அதிர்ஷ்டமான நபர்ன்ற அளவுக்கு நீங்கள் இன்றைய நாளில் பலன்களை உணர முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் வந்து நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். அந்த 3ஆம் அதிபதி 5லிருந்து சந்திரன் மற்றும் சனி இருவருக்கும் குரு பார்வை கிடைக்கிறது. இது மட்டும் இல்லை, இதை தாண்டி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 7லிருந்து ராசியை பார்க்குறார். இப்போ சந்திரன் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் 3ஆம் இடத்திற்கு வருவார். 2.25 நாள் ஏறக்குறைய ஒரு ராசியில் அவர் இருக்கணும். அப்போது 27-30 நாட்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு சுற்று முடித்து கொண்டு மீண்டும் 3ஆம் இடத்துக்கு வருவார். அப்போது கடந்த மாதம் சந்திரன் 3ல் இருந்தார் இல்லையா, அப்போ செவ்வாய் 7ல் இல்லை, 6ல் இருந்து இருப்பார்னு வச்சுக்கலாம். அடுத்த மாதம் இதே மாதிரி சந்திரன் தன்னுடைய சுயற்சியில் 3ஆம் இடத்திற்கு வருவார் இல்லையா, அப்போ செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பார். அதனால் அந்த செவ்வாய் ராசியை பார்க்குறது பலம். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த பலம் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா, ஒரு தைரியத்தை கொடுக்கும், உற்சாகம், தன்னம்பிக்கையை கொடுக்கும். இன்றைய நாளின் பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பம் விருத்தி ஆகக்கூடிய ஒரு யோகமானது கிடைக்கும். ராசியாதிபதி குரு உச்ச பலத்தை அடைந்து 8ல் இருந்தாலும் கூட 3 இடங்களை பார்க்குறார். 12, 2, 4
இதில் சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். காலை 9:30 மணி வரைக்கும் சூரியன் சாரம், அப்புறம் சுயச்சாரம். அதனால் குடும்பம் விருத்தி ஆகும். குடும்பம் விருத்தி ஆகும்னா எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போது திருமணமான கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னு சொன்னால் குழந்தை பேர் பற்றி சிந்திக்கிறது. அதுபோல் ஒரு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு நபர் வர்றது, மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், பேரப்பிள்ளையாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு நபர் கூடுதலாக வந்து குடும்பம் விருத்தி ஆகும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதாக இந்த நாளை சொல்லலாம். ரெண்டாவது பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்லலாம். பண வரவு எப்படி வரும்னு கேட்டால், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். நீங்கள் அதுக்காக காத்துட்ருக்கீங்க, அந்த பணம் வர வேண்டியது தள்ளி போயிடுச்சு, தடையாயிடுச்சு, அந்த பணம் இன்றைய நாளில் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக அமையப்போகிறது. சந்திரன் அவர் வந்து ராசியில் இருக்கார். சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு மனோகாரகன். அவர் சுயச்சாரத்தில் இருக்கார். புதன் குரு சுக்கிரனுடைய நேரடி பார்வை அவருக்கு கிடைக்கிறதுனால நல்ல எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இப்போது ஒரு ஒரு திரைப்படத்துக்கு ஒரு கதை எழுதக்கூடிய கதாசிரியராக இருக்கலாம், ஒரு இயக்குனர் டைரக்டராக இருக்கலாம். இப்போ இது போல் நாளில் அவர் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார், அப்படியே யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து நல்ல எண்ணம், நல்ல கதை, நல்ல கான்செப்ட், நல்ல கரு வந்து மனசில் உற்பத்தி ஆகும். நல்ல குடும்பம், ஒருத்தர் வந்து முன்னேறது, ஒரு காமெடி சப்ஜெக்ட், ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்றதெல்லாம் வரும். அதை பொறுத்து, அதாவது ஒரு பொருளை ஒருத்தர் தயாரிக்க போகிறார், ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்காருன்னா நல்ல பொருளை தயாரிப்பார். இன்றைக்கி ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா பயன்படக்கூடிய நல்ல பொருளாக அது இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நல்ல இடத்துக்கு போவீங்க. அப்போ சுபர்களுடைய தொடர்பு இருந்தால் நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல செயல்கள் இருக்கும், நல்ல செலவுகள் உண்டாகும். அது இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. கும்பராசி என்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு செலவு செய்யறதுக்கான ஒரு காரணம் வரும். சுப செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் விரயஸ்தானம், அந்த இடத்துல சந்திரன் இருக்கார். அந்த இடத்திற்கு நிறைய கிரகங்களுடைய சுபர்களுடைய பார்வை விழுகிறது. அந்த 12ஆம் அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணுவீங்க, ஆனால் நல்லதுக்காக செலவு பண்ணுவீங்க. சந்திரன் அங்கே இருக்கார். அப்போது அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, அம்மா ரொம்ப நாளாக போகணுன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவினர் வீட்டுக்கோ அல்லது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ கோயில் குளத்துக்கோ கூட்டிகிட்டு போகிறது, அதை வந்து உங்களால் செய்ய முடியும். 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. அப்போ உங்களுடைய கடமை ஒன்றை நீங்கள் செய்யணும், ஆனால் அதுக்காக உங்கள் சேவிங்ஸை உடைச்சி அல்லது ஒரு லோன் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதை வந்து இன்றைய நாளில் பிளான் பண்ணலாம். அப்படியாக நல்ல செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மீனராசி அன்பர்களே, இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் அதிபதி 11ல் இருக்கார். அப்போ லாபம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனையினால் வரும். நீங்கள் ஒரு வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு பரிசு கொடுப்பாங்க, ஒரு பாராட்டு கிடைக்கும். நன்றாக படித்த பிள்ளைக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இல்லையா, அதுபோல் இந்த நாள் பலன் கிடைக்கும். அதுவே கூட கிடைக்கும். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 5ஆம் அதிபதி, 5ல் 3 கிரகங்கள்லேருந்து சந்திரனை பார்க்குறாங்க. அப்போது உங்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தினால, உங்களுடைய தனித்துவத்தினால, நல்ல குணத்தினால உங்களுக்கு பலன் தரக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. பிள்ளைகளால் கூட இன்றைக்கு சந்தோஷம் உண்டாகும். பூர்வீகத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் நம்முடைய மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய நாளாக, மனதுக்கு உகந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.